ஆற்றுல வெள்ளம் அதிகமாக போகிற மாதிரி கனவு கண்டா குடும்பத்தில் ஆகாது. போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மாம்பழம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா கன்ஃபார்ம்டாக வந்து பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஓ, கனவுல மாம்பழம் வந்தா பெண் குழந்தை பிறக்கும். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அப்புறம் பாம்பு கடிச்சிட்டா நல்லது, அதே கடிக்காம இருந்துச்சுன்னா வந்து துரத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ சம்திங் அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை. நீங்களா யாருடா? How do I tell you? கனவுல சிங்கம் புலி ஏதாவது நம்மள துரத்திட்டே இருந்துச்சுன்னா உனக்கு வந்து ஸ்டேட்டஸ் கூட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. வாழை மரம் சாஞ்சு விடுற மாதிரி இருந்தாக்கா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்காவது முடியாம போயிடும், உடம்பு முடியாம போயிடும். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? கனவுல வந்து டாய்லெட் கனவு கண்டோம்னா பண வரவு அதிகம் வரும். டாய்லெட் கனவுண்டா நான் மட்டும் தான் பேசுவேன். கனவுல யாரோ டெத் ஒண்ணு கண்டோம்னா ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுல கிணத்த கண்டோம்னா அது ஒரு ஏதோ கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிணற கண்டோம்னா ஏதோ ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கனவுல மீன்கள் வந்ததுன்னா நல்லது நடக்க போகுதுன்னு. மீன்கள் வந்து நல்லது நடக்கும். என்ன எழவியாது கனவுல என்ன கொட்டுற மாதிரி கனவு கண்டா பெண்களுக்கு ஆகாது அப்படிமா. என்ன கொட்டுற மாதிரி கனவு கண்டா பெண்களுக்கு ஆகாது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. யானைலாம் நம்மள நோக்கி வந்தா அது பணம் நிறைய வரும். யானைகள் அதே மாதிரி மழை நிறைய பெய்யற மாதிரி கனவு கண்டோம்னா கண்டிப்பா பணம் நிறைய கிடைக்கும். அனுபவிச்சிருக்கிறேன். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. நெருப்ப கனவுல கண்டா வீட்டுல யாராவது சிறு பெண் வயசுக்கு வருவாள். ஓ, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவங்க இருக்கிற இடம் மலைப்பாங்கான இடம், அதனால அவருக்கு யானை வந்திருக்கு. நான் மேகம் கண்டவொன்னு இங்க டி நகர்ல யானை வர முடியுமா? இப்போ பாம்பு கடிச்சா நல்லதுன்றாங்க. நான் அனகொண்டா படம் பார்த்தேன் அன்னைக்கு நைட்டு எனக்கு பாம்பு கடிச்சு முழுங்கே முடிஞ்சிச்சு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். 2004 சுனாமி, டிசம்பர்ல சுனாமி வந்துச்சு. 2003 2002 வந்து எனக்கு அதே கனவு திரும்ப திரும்ப வரும். ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. உங்க வயசு என்ன தம்பி? 27ங்க சார். பெண்களை பற்றிய கனவு உங்களுக்கு வருதா இல்லையா? கண்டிப்பா வருதுங்க சார். அப்புறம் என்ன அதை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க? அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி புடிச்சு போயிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 90s தானே நீ? தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க. கனவுகளை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். கனவுகள் பெண்களை பற்றி கனவுகள்ங்கிறத விட இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேயா. மற்ற கனவுகள் வந்து நான் ஒரு நார்மலான ஒரு இதாத்தான் எடுத்துக்கிறேங்க. எது ஏதாவோ எடுத்துக்கிறீங்களா? எது போங்கடா லவுடிங்கப்பா. பாம்பு வந்து என்ன துரத்தி கொத்துற மாதிரி கனவு வந்து. ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? உங்க கனவை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சார் நல்ல கனவா இருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன். அது எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ காலேஜ் சேர்ந்ததுலேருந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என்ன எழவியாது? அது ஒரு ஏக்கம் மாதிரி இருந்ததுனால அது அடிக்கடி கனவா வரும். பொண்ணுங்களாம் வந்துட்டு போயிட்டு வருவாங்க. இப்போ நீங்களா யாருடா? How do I tell you? என்னோட மனைவி அது போக இன்னொரு பொண்ணோட நான் சேர்ந்து குடும்பம் நடத்துற மாதிரி 2 மனைவிகளோட இது அடிக்கடி வருது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஆள் மனசுல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. சரி, மனைவிக்கு துரோகம் மனசு கூட நினைக்கல. ஆனா ஏன் இப்படி வருது அப்படின்னு பல புத்தகங்களை பிரட்டினேன். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சில நேரம் 3 மனைவிகள் கூட எனக்கு வந்திருக்கு. உண்மையிலே சார். ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலருக்கு தெரியாது மச்சி. ஆனா இப்படி ஒரு இது சாத்தியமே இல்லை. எனக்கு வந்து இது சாத்தியமே இல்லை. ஆனா ஏன் வருது? வெங்காயம் இது மாதிரி உணவுகளை எடுக்கும்போது அந்த கனவு அன்றைக்கு வருது. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. வந்து சாகணும்னு யாரும் நினைப்பாங்களா? நானே செத்து போறேன் நினைச்சிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன செத்து போறது பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா?